கண்மணிகளா, நண்புக்குரிய மகன்மார்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாரும் க்ஷேமமாக, சௌக்கியமாக, சந்தோஷமாக, கண்ணுங்களா, தங்கங்களா, நல்லா இருக்கீங்களா? அது சீக்கிரமாக வரப்போகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலம் தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வரப்போகிறார். அதனால் உங்கள் தேவனே சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். வணக்கம் பாய். வணக்கம் அங்கிள். இன்றைக்கி ஒரு டல்லாக இருக்கிறது. தெரில அங்கிள், வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு தெரில அங்கிள். இல்லைங்க, கொஞ்சம் கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ் இதெல்லாம் கொஞ்சம் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அது வாடி போயிட்டு பார்த்தியா? அதான் வர பண்டிகைனால அவங்களுக்கு தலை கிறிஸ்மஸ்ஸு. ஆமாங்க. என்ன விசேஷம்? அன்றைக்கி போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தது அப்படின்ட்டு ஃபேமிலியாக எல்லாரும் கேதர் பண்ணி அன்றைக்கி லஞ்ச். ஒய்ஃப் வீட்டுக்கு போக மாட்டியா? ஒய்ஃப் வீட்டுக்கு தான். இதெல்லாம் அங்கே நடக்க போகுது. அங்கே நடக்க போகுது. சரி, மாமியார்காரங்க வந்து உனக்கு மோதிரம், செயின், மோதிரம், அப்புறம் காப்பு, ட்ரெஸ்ஸு, சட்டை எல்லாம் எடுத்து கொடுத்தாங்களா? எடுத்து கொடுத்துறாங்க. நல்ல மாமியாராக இருக்கிறாங்களா? இவர் வந்து ஏஞ்சல் டிவி ஓனர். இவர் என்ன சொல்கிறாரு? வாங்க செல்வங்களா, வாங்க செல்வங்களா, ஏசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமாக இருக்குது, அதுக்காக நாம் ஆயத்தப்படணும் அப்படின்றாரு சாது அவர்கள். இந்த மாதிரி ஒரு கடவுளை பற்றி சொல்லணுன்னா ஒரு வேஷம் தேவையா? நீங்களே சொல்லுங்கள். ஒரு நல்ல விஷயத்த 4 பேருக்கு சொல்லணுன்னா வேஷம் தேவையா? ஒரு ஒரு டீச்சர், ஒரு ஸ்கூல் வாத்தியாருக்கு ஒரு வேஷம் தேவையா? அவர் கல்வி கற்றுக் கொடுக்குறாரு கல்லாதவர்களுக்கு, கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு, புதிய புதிய விஷயங்களை மக்களுக்கு, மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அவருக்கு ஒரு வேஷம் தேவையா? இந்த மாதிரி ஆன்மீகம் என்றால் ஒரு வேடம் மனிதனுக்கு தேவை அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் இது வேதத்துக்கு புறம்பான ஒரு வேஷம், வேதத்துக்கு புறம்பான ஒரு வேஷம், சரீரத்துக்கு புறம்பான ஒரு வேஷம், நம்முடைய சரீரத்துக்கு வேண்டாத ஒரு வேஷம் இது. இந்த தாடி வச்சுக்கின்னு, முடி வச்சுக்கின்னு, ஒரு ஜிப்பா போட்டுக்கின்னு இருக்கிறது மனித வாழ்வியலுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம் இது. ஆரோக்கியத்துக்கு அழிக்கும் விஷயம், நம்முடைய மனிதனுடைய ஆரோக்கியத்தை அழிக்கும் விஷயம் இந்த வேஷம். முடிய வச்சுக்கின்னு, தாடி வச்சுக்கின்னு, ஏசு கிறிஸ்து போல. இவங்களுக்கெல்லாம் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து படத்தில் பார்த்துட்டாங்களே, போட்டோவில் நீளமா முடி வச்சுக்கின்னு தாடி வச்சுன்னு இருந்தாரு. அந்த போட்டோவை நம்புகிறவர்கள் இவர்கள், ஒரு உருவத்தை நம்புகிறவர்கள் இவர்கள். இயேசுவையும் இயேசுவினுடைய கொள்கை கோட்பாடும் தெரியாதவர் இவர். இவரை ஒரு வேஷம் போட்டு தான் மக்களை மயக்க முடியும். ஒரு இயேசு கிறிஸ்துவின் கொள்கை இதுதான் சொல்றதுக்கு தெரியாதவர் வேஷம் போட்டு தான் ஆகணும். அவர் போல நடிச்சு இயேசு கிறிஸ்து அவர் போல நடிச்சு தான் மக்களை ஏமாற்ற முடியும், காணிக்கைகளை வாங்க முடியும். ஒரு கொள்கை கோட்பாடு தெரியாத, பைபிள் ரகசியம் மறைபொருள் தெரியாத ஏஞ்சல் டிவி ஓனர் அவர்கள் இந்த மாதிரி பல வேண்டாத வேலைகளை தான் செய்வார். கர்ப்பிணி பெண்களை கூப்பிட்டு ப்ரேயர் பண்ண வைப்பார். கர்ப்பத்திலேயே ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுப்போம் குழந்தைக்கு, பிறக்கும் குழந்தைக்கு அப்படின்றதெல்லாம் அவர் பண்ணிட்டு இருப்பார். சின்ன குழந்தைகள் கூப்பிட்டு நீங்கள் தீர்க்கதரிசிகள் ஆகுங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள். சின்ன குழந்தை படிக்கிற பசங்களை படிங்கன்னு என்கரேஜ் பண்ணுறது கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது. இப்போ ஒரு ஜக்கி வாசுதேவோ இதே தான். ஜக்கி வாசுதேவா தாடி வச்சுன்னு, முடி வச்சுன்னு, இப்போது மார்ச் மாதம் 20ஆம் தேதி 15 அதுக்குள்ளே அவருக்கு என்னாச்சு? சிவராத்திரி முடிந்த பிறகு அவருக்கு என்னாச்சுங்க? போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டார். இந்த மாதிரி ஒரு வேடம் தேவை கிடையாது. வேடதாரியை மக்கள் வெறுக்க வேண்டும். சாதாரண மனிதனை, சாதாரண உடையில் இருக்கும் மனிதர்களுடைய வார்த்தைகளை மட்டுமே கேட்க வேண்டும். இவர்கள் வாழ தெரியாதவர்கள், வாழ்வியலை கற்காதவர்கள் இந்த வேடதாரிகள். வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை அறியாதவர்கள் இந்த வேடதாரிகள். வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை அறியாதவர்கள் இந்த வேடதாரிகள். மனிதனை ஆரோக்கிய வாழ்க்கைக்கு வழிநடத்த தெரியாதவர்கள் இந்த சாது ஏஞ்சல் டிவி காரரும் சத்குரு அவர் சொல்கிறார். சத்குருன்னு அவர் சொல்கிறார். யாரு? ஜக்கி வாசுதேவ். மனிதனுடைய மறைபொருள் தெரியாதவர்கள், ஆரோக்கியத்தின் அவசியம் தெரியாதவர்கள் இந்த 2 பேரும். இந்த மாதிரி ஒரு வேலைதாரிகளை நாம் விட்டு விலக வேண்டும். வேஷம் போட்டு திரியும் இந்த ஏமாற்றுக்காரர்களை நாம் விட்டு விலக வேண்டும். இவர்கள் சொல்வதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவாத விஷயங்கள், நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயங்களை இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ பெரிய ஜக்கி வாசுதேவ் இவ்வளோ பெரிய மீட்டிங் போட்டார். எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க, பணக்காரங்க வந்தாங்க, ஏழைங்க வந்தாங்க, அவருடைய ஆசிரமத்துக்கு போனாங்க, வந்தாங்க.
இந்த சமுதாயத்தில் என்ன பிரச்சனையை அவர் தீர்த்து வச்சாரு. இப்போ அவரே வந்து போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு மண்டையில் ஆப்ரேஷன் பண்ணி உட்காந்துருக்காரு. இந்த வேடமானது தாடியும் முடியும் இந்த சரீரத்துக்கு ஏற்றது அல்ல. இந்த தாடியும் முடியும் சரீரம் ஒத்துக்கு ஏற்றுக்கொள்ளாத விஷயத்தை இவர்கள் செய்து மக்களை ஏமாற்றுகிறார்கள். சரீரம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை செய்து மக்களை ஏமாற்றுகிறார்கள் சத்குருவும் சாதுவும். இந்த மாதிரி ஒரு டிவி வச்சுக்கிட்டு ஒரு பிரபலமாகிட்ட பிறகு மக்களை அதிகமாக இவங்க ஏமாத்துறது, தவறான தகவல்களை பரப்புறது, பொய்யான விளம்பரத்தை தேடுறது, வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயத்தை இவங்க சொல்றது. இந்த வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை இவங்க எடுத்து சொல்வதில்லை. அன்றாட வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை இந்த சத்குருவும் சாதுவும். இந்த மாதிரி இவர்களெல்லாம் அறிவு இழந்தவர்கள், தன்னறிவை இழந்தவர்கள், தன் பகுத்தறிவை இழந்தவர்கள், தன் சுய நினைவை இழந்தவர்கள் யார்? சத்குருவும் சாது அவர்களும். இவர்கள் சொல்வதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயங்கள். அன்றாட வேலைகளை விட்டுட்டு இன்னைக்கு அவங்க பின்னால போய் உட்கார்ந்தவங்களாம் இன்னைக்கு வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. இன்றைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை போராட்டத்தை நாம போராடணும். வாழ்க்கை போராட்டம் என்றால் என்னங்க? ஒரு காலி இடத்துல போயிட்டு சண்டை போடுறதுக்காக ஒரு போர், வீட்டுக்குள்ளே யுத்தம், வீட்டுக்குள்ளே சண்டை. என்ன சண்டை அது? சத்தமில்லாத சண்டைகள். என்ன சண்டை அது? நம்முடைய வேலைகளை நாம் ஒழுங்காக செய்வது அந்த சண்டை. வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது ஒரு சண்டை, யுத்தம். இதை மாதிரி இந்த யுத்தத்தை, வீட்டுக்குள்ளே நடக்கிற யுத்தத்தை சரியாக செய்ய வேண்டும். வீட்டு வேலைகளை சரியாக செய்ய வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நம்ம நல்லா இருக்கணும், நமக்கு சொந்த வீடு வேணும், நம்ம கஷ்டம் தீரணும் அப்படிலாம் நினைச்சிட்டு நம்முடைய அன்றாட வேலைகளை அக்கறை காட்டாமல் இருந்தால் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. நம்முடைய அன்றாட வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு இருக்கும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கணவனுக்கு தேவையான வேலை செய்து கொடுக்க வேண்டும். மனைவிக்கு தேவையான வேலைகளை செய்து கொடுக்க வேண்டும். பெற்றோருக்கு தேவையான வேலைகளை செய்து கொடுக்க வேண்டும். அவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு அவசியமானதை நாம் செய்து கொடுக்க வேண்டும். இந்த உலகத்திலே மனிதனானவன் ஒரு வரைமுறையோடு வாழ வேண்டும். வரைமுறை இல்லாத வாழ்க்கை நாம் வாழ்க்கையை வீணாக்கிவிடும். ஒரு கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கிவிடும். ஒரு அலட்சியமான ஒரு செயல்கள், அலட்சியமான சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கிவிடும். ஒரு கவலையினமான சிந்தனை செயல்கள் நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கிவிடும். பிள்ளைகளிடம் உட்கார்ந்து அவர்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை பற்றியெல்லாம் சத்குருவும் சாதுவும் சொல்ல மாட்டார்கள். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். சத்குருவும் சாதுவும் ஞானத்திற்கும், லிங்க தானத்திற்கும், பரலோக வாசிகளுக்கும், தீர்க்க தரிசனங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இந்த சாதுவும் சத்குருவும் வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயங்களை இவர்கள் மணிக்கணக்கில் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாட்கணக்கில் செய்து கொண்டிருக்கிறார்கள். 1000 லட்சம் கோடிகள் பணம் செலவாகி கொண்டிருக்கிறது. இதை பற்றியெல்லாம் யாருமே கேட்பதில்லை. இதை பற்றியெல்லாம் அரசாங்கம் கேட்பதில்லை. இவர்கள் எந்த வேணாலும் செய்து கொள்ளலாம். இவர்கள் எந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொள்ளலாம். கடவுள் பேரை சொல்லி எவ்வளவு நிலங்களை அபகரிக்க முடியுமோ அபகரித்துக் கொள்ளலாம். சத்குரு அந்த கோயம்புத்தூர் வெள்ளியங்கிரி மலையில் 300 ஏக்கரை மடக்கிவிட்டார் என்று என்கிறார்கள். இந்த பக்கம் தினகரன் 300 ஏக்கர் மடக்கிவிட்டார் என்கிறார்கள். இந்த மாதிரி கடவுள் பேரை சொல்லி என்ன வேணாலும் இந்த தமிழ்நாட்டிலே செய்யலாம், என்ன வேணாலும் இந்த இந்தியாவிலே செய்யலாம். அதான் இந்தியாவின் நிலைமை. எந்த அரசியல் கட்சியும் இந்த ஆன்மீகவாதிகளை தட்டி கேட்பதில்லை. ஆன்மீகவாதிகளுக்கு அடிமை இந்த அரசியல்வாதிகள். நண்பர்களே, இந்த அறிவின ஆன்மீகவாதிகளுக்கு இந்த அரசியல்வாதிகள் அடிமை. அவர்கள் என்ன செய்தாலும் அதை கண்டுகொள்வதில்லை இந்த அரசியல்வாதிகள். இந்த நிலைமையே காலகாலமாய் நாம் நீடித்தால் மனித வாழ்க்கை ஒரு அழிவை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கும். ஒரு ஆக்கப்பூர்வமான வேலைகள் இங்கே நடக்காது. மனித வாழ்க்கை அழிவை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கும். இது மாதிரி ஆன்மீகவாதிகளும் அரசியல்வாதிகளும் இருக்கிறதுனால் இன்னைக்கு ஏழ்மையை ஒழிக்கவில்லை இந்த ஆன்மீகவாதிகளாலும் அரசியல்வாதிகளாலும். வியாதியை ஒழிக்க முடியவில்லை. மனிதனுக்கு வரும் வியாதியை ஒழிக்க முடியவில்லை இந்த அறிவின ஆன்மீகவாதிகளாலும் அரசியல்வாதிகளாலும். இந்த உள்ளுறுப்புகளை எப்படி சரியாக இயங்க செய்வது என்பதை இந்த அரசியல்வாதிகளும் ஆன்மீகவாதிகளும் சொல்வதில்லை. மனிதன் ஒரு நோய் நொடி இல்லாத, வலி இல்லாத, பணப்பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கைக்கு இந்த ஆன்மீகவாதிகளும் அரசியல்வாதிகளும் ஒரு விளக்கமும் ஒரு உதவியும் செய்வதில்லை. அதனால் இன்று மனிதன் திக்கட்டு நிலையில் இருக்கிறார்கள். மனித வாழ்க்கை இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு வெற்றி விளக்கங்களை
சொல்லிக் கொண்டிருக்கும் சாது ஏஞ்சல் டிவி சாது அவர்களே, வெள்ளிங்கிரி மலையில் 300 ஏக்கரிலே ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டி பூஜைகளை புரஸ்காரங்களை செய்து கொண்டிருக்கும் சத்குரு அவர்களை விட்டு விலக வேண்டும். வெள்ளிங்கிரி மலையில் இந்த பக்கம் இருக்கும் பெதஸ்தா குலத்தின் உரிமையாளர் பால்திரர்களை விட்டு விலக வேண்டும். இந்த மாதிரி ஒரு அடையாளங்களோடு இன்னைக்கு கடவுளை தேட சொல்கிறார்கள் அவர்கள். கடவுளை தேட வேண்டிய அவசியம் இங்கே இல்லை, கல்வியை தான் தேட வேண்டும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.